திருச்சி மாவட்டம் ஐயாளம்மன் காவிரி ஆற்றில் அரையாண்டு தேர்வை முடித்துவிட்டு குளிக்கச் சென்ற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 3 பேர் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் ஒரு மாணவனின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து மற்ற 2 மாணவர்களை தேடும் பணியில் 40ற்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், மீட்புப் பணி எவ்வாறாக நடைபெற்று வருகிறது? எவ்வளவு நேரமாக இந்த பணி தொடர்ந்து நடக்கிறது? விவரம் என்ன? வணக்கம் மகிழா. திருச்சி கண்டோன்மெண்ட் அருகே உள்ள அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் 10 பேர் நேற்று மாலை தங்கள் அரையாண்டு தேர்வை முடித்துவிட்டு திருச்சி அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் குளிக்க சென்றுள்ளனர். மாணவர்கள் 10 பேரும் ஆற்றின் நடுவே குளிக்க சென்ற போது ஆழ்வார் பகுதியை சேர்ந்த ஜாகிர் ஹுசேன், எடமலைப்பட்டி புதூரை சேர்ந்த சிம்பு, பீமநகரை சேர்ந்த விக்னேஷ் ஆகிய 3 பேர் மாணவர்கள் காவிரி ஆற்றில் நீர் மூழ்கினார்கள். அவர்களுடன் குளிக்க வந்த சக மாணவர்கள் அவர்களை தேடி வந்த நிலையில் அவர்களை தேடியும் கிடைக்காததால் இது குறித்து காவல்துறையினருக்கும் தீயணைப்புத் துறையினருக்கும் தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீரில் மூழ்கிய 3 பேரை தேடி வருகின்றனர். மாணவர்கள் தேடும் பணியில் திருச்சி மற்றும் பெரம்பலூர் தீயணைப்பு மீட்புத் துறையினர் ஸ்கூபா டைவிங் உதவியுடன் நீரில் மூழ்கி மாணவர்களை தேடி வருகின்றனர். 3 மாணவர்கள் தீயணைப்புத் துறையினர் என தேடி வந்த நிலையில் காவிரி ஆற்றில் முதலை நடமாட்டத்தை பார்த்ததால் மேலும் நேற்று இரவு நேரம் ஆகிவிட்டதால் தேடும் பணியை நிறுத்திவிட்டனர். இந்த நிலையில் இன்று காலை 6 மணியிலிருந்து 2 ரப்பர் படகு, 2 பரிசல் படகு, 2 ஸ்கூபா டைவ் மூலம் மாணவர்களை தேடி வந்த நிலையில் ஜாகிர் ஹுசேன் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து 40க்கும் மேற்பட்ட தீயணைப்புத் துறை தற்போது இன்று காலை 6 மணியிலிருந்து தற்போது வரை கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கு மேலாக காவிரி ஆற்றில் தற்போது தேடி வருகின்றனர். இதுவரை 2 மாணவர்கள் உடல் கிடைக்கப்படாதால் தொடர்ந்து தீயணைப்புத் துறை தேடி வருகின்றனர். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.